வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கும்பாபிஷேக தின பூர்த்தி விழா காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு. கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கேஎஸ்பி அறக்கட்டளை சார்பாக கோலப்போட்டி, வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. வில்லியனூர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக் ஃபார் புதுச்சேரி பாத யாத்திரை, திரளான காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திரௌபதி அம்மன் கோவில் வீதி, சீனிவாச கவுண்டர் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தினசரி காலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி காலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திரௌபதி அம்மன் கோவில் வீதி, சீனிவாச கவுண்டர் வீதி, மேயர் நந்தகோபால் வீதி, பூந்தோட்டம், சுப்பிரமணியர் கோவில் வீதி, கல்லூரி சாலை ஆகிய பகுதிகளில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று தினசரி காலண்டர்களும் பரிசுகளும் கொடுத்தனர். மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக ஆரத்தி எடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர். திரௌபதி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்தும் மரியாதை செய்தனர். இதில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்களும் கமலா அறக்கட்டளை விசுவாசிகளும் கலந்து கொண்டனர்.
கதிர்காமம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கேஎஸ்பி அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். கதிர்காமம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கேஎஸ்பி அறக்கட்டளை சார்பாக தைத்திருநாளையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் தலைமையில் மகளிர்களுக்கான கோலப் போட்டி நடைபெற்றது. சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கோலப் போட்டியில் கலந்து கொண்டனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் சுமார் 300 நபர்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார். மேலும் கோலப் போட்டியில் முதல் பரிசாக ஃபிரிட்ஜ், பட்டு புடவை உள்ளிட்ட உயர் ரகமான பரிசுகள் வழங்கப்பட்டன. தொகுதியைச் சேர்ந்த கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு 15 பயனாளிகளுக்கு ஆணை வழங்கப்பட்டது. 50 நபர்களுக்கு முதியோர் ஆணை வழங்கப்பட்டது. 80 பேருக்கு மகளிர் உதவித்தொகைக்கான ஆணை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கேஎஸ்பி அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கும்பாபிஷேக தின பூர்த்தி விழா நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். லாஸ்பேட்டை பெத்துசிட்டுப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் வானராம் ஆண்டு மகா கும்பாபிஷேக தின பூர்த்தி, 108 வலம்புரி சங்காபிஷேகம் விழா, பஞ்சமூர்த்தி வீதி உலா மற்றும் தைப்பூச திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பங்கேற்றார். சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு, மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களுக்கு மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் சிறப்பு செய்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பக்தர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அருள்மிகு சிவசைலநாதர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சமூக ஆர்வலர் விக்கி என்கிற ராஜகணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் பரிவட்டங்கள் கட்டப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து 5000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அன்னதானம் பரிமாறி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சமூக சேவகர் விக்கி ஆகியோரும் அன்னதானம் வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவை சேர்ந்த முதல்வரின் தனி பாதுகாவலர் ஜெயராமன் மற்றும் ஆலய நிர்வாகிகள், பெரியோர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். லாஸ்பேட்டையில் உள்ள ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்றார். லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் தைப்பூசத்தையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் முருகனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பங்கேற்றார். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்களுக்கு மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
வில்லியனூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக் ஃபார் புதுச்சேரி பாத யாத்திரை மாநில சிறுபான்மையினர் தலைவர் முகமது அசான் ஏற்பாட்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த வாக் ஃபார் புதுச்சேரி பாத யாத்திரை நிகழ்வானது பல்வேறு தொகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக வில்லியனூரில் நடைபெற்ற பாத யாத்திரை மற்றும் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கட்சியின் மூத்த தலைவர் தேவதாஸ் முன்னிலையில் மாநில சிறுபான்மையினர் தலைவர் முகமது அசான் ஏற்பாட்டில் நடைபெற்ற பாத யாத்திரை நிகழ்வில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் தலைவர் பாரத் யாத்ரி, முகமது ஆரிப், புதுச்சேரி சிறுபான்மையினர் பிரிவு பொறுப்பாளர் மீரா உசைன், கட்சியின் பொதுச் செயலாளர்கள் தனுசு, அப்துல் ரஹ்மான், இளையராஜா மற்றும் செந்தில், மங்களம் தொகுதி ரகுபதி, மாவட்ட தலைவர் பாபு, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் மணிமாறன் என்கிற கார்த்திக், சத்தியமூர்த்தி, விநாயகமூர்த்தி, வீரமுத்து, மாநில மகளிரணி தலைவி நிஷா, மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, SC/ST பிரிவு தலைவர் ஜெயபால் மற்றும் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் பாத யாத்திரையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த பாத யாத்திரை நிகழ்வானது வில்லியனூர் மாடவீதியிலிருந்து புறப்பட்டு உத்தரவாகினிபேட், பெரியபேட், மணவெளி, GN பாளையம், சுல்தான்பேட், வில்லியனூர் மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் நடைபயணம் மேற்கொண்டு மத்திய அரசு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாகவும், போலி மாத்திரை குற்றச்சாட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஊழல் போன்றவற்றை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பொதுமக்கள் மத்தியில் பேசினர். காக்கையந்தோப்பு ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையந்தோப்பு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் புதிதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனாய வேதபுரீஸ்வரர் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி உடனாய வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மற்றும் பரிவார தெய்வங்களின் ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் தேவதா அனுச்சை, ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், ஸ்ரீ தனா கர்ஷன, ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், கரிக்கோளம் வரச்செய்தல், வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம், வேத பாராயணம், திருமுறை உபச்சாரங்கள், காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், முதல் கால, இரண்டாம் கால, மூன்றாம் கால, நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, திரவியாகுதி, மகா பூர்ணாகுதி, யாத்ராதானம், வான வேடிக்கையுடன் மேளதாளங்கள் முழங்க கலசம் புறப்பட்டு அனைத்து விமானங்களுக்கும் வேத மந்திரங்கள் ஒலிக்க சிவாச்சாரியார்கள் கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதமும் மற்றும் ஆன்மீக பக்தர்கள் மூலம் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன், அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், காங்கிரஸ் கமிட்டியின் புதுச்சேரி மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக இலக்கிய அணி சிவசங்கர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை தனி அதிகாரி ராஜசேகர், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரன், திருப்பணி குழுவினர்கள் தலைவர் முருகையன், துணைத் தலைவர் குணசீலன், செயலாளர் பச்சையப்பன், பொருளாளர் கர்ணன், உறுப்பினர்கள் காண்டீபன், ரவி, வெங்கடேசன், ராஜன், முருகையன், வேதநாயகம், முரளி, கிருஷ்ணமூர்த்தி, தியாகு, அருண்குமார், ஹரிஹரசுதன், ஹரிஷ், செந்தமிழ் செல்வன், முத்துக்குமரன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக நடத்தப்பட்ட கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் பரிசுகளை வழங்கினார். பொங்கல் பண்டிகையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக கார்த்திகேயன் அவர்களால் தொகுதி முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் 1, சக்தி நகர் 2 பகுதியில் கோலப்போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். முதல் பரிசாக 2 நபர்களுக்கு 5000 ரூபாய், இரண்டாவது பரிசாக 2 நபர்களுக்கு 3000 ரூபாய், மூன்றாவது பரிசாக 2 நபர்களுக்கு 2000 ரூபாய், சிறப்பு பரிசாக 11 நபர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் நடராஜன், சக்தி நகர் நிர்வாகிகள், மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் கண்ணன், மாநில பிரதிநிதி முருகன், கிளை பொறுப்பாளர் உமாபதி, தொகுதி மாணவரணி துணை அமைப்பாளர் சரவணன், சேனாதிபதி, பூபதி, கண்ணன், செங்கோட்டையன், குமார், ராஜேந்திரன், சாலமன், பிலிப், ராகவன், சுரேஷ், ஜீவா வீதி சுரேஷ், ஜோசப், வெங்கடேஷ், மதன், திலீப், மகளிரணி நிர்வாகிகள் மங்கையர்கரசி, வள்ளியம்மை, சாமுண்டீஸ்வரி, கீர்த்தனா, தொகுதி அவை தலைவர் பானு, கணேசன், மாநில நிர்வாகிகள் அண்ணா அடைக்கலம், ஞானராஜ், அருண், ரமேஷ், ராம்குமார், கலியபெருமாள், ஆதிகேசவன், தொகுதி மாணவரணி அமைப்பாளர் அருண் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் அருள்மிகு நிலு பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் ஜல்லிக்கட்டு காளையை முருகன் அடக்குவது போன்று அலங்கரிக்கப்பட்டிருந்தது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி வில்லியனூர் கூடப்பாக்கம் அருள்மிகு நிலு பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் தைப்பூச பெருவிழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு பாலசுப்பிரமணியருக்கு செடல், வேல், அலகு, காவடி, பால் காவடி, பறக்கும் காவடி, ஜேசிபி, கார், லாரி போன்ற வாகனங்களை அலைகிட்டு இழுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முருகன் அலங்கரிக்கப்பட்டிருப்பார். அதன்படி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு காளையை முருகன் அடக்குவது போன்று அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இது பக்தர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது. அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 12 மணி அளவில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. பூவரசன் கிளினிக் சார்பாக நடைபெற்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆணழகன் போட்டியில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள யூனிட்டி பார்க் வளாகத்தில் பூவரசன் கிளினிக் சார்பாக மாநில அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆண் அழகன்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பூவரசன் கிளினிக் நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான வழக்கறிஞர் பூவரசன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தலைவர் கணேஷ் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நடிகர் சிலம்பரசன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் ரத்த தானம் வழங்கி தங்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நடிகர் சிலம்பரசன் பிறந்தநாள் வருகிற 3ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் அன்னதானங்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிறந்த நாளை வாரம் தோறும் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் சென்ற வாரம் மரக்கன்றுகள் நட்டு விழா கொண்டாடினர். அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் கௌரவ தலைவர் பசுபதி மற்றும் மாநில தலைவர் பாபு தலைமையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட சிம்பு ரசிகர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். இதில் மாநில ஆலோசகர் அசோக் ராஜா மற்றும் மன்றத்தின் நிர்வாகிகள் மணிவாசகம், குமரேசன், தயாளன், கார்த்திக், ஞானவேல், பாலமுருகன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திண்டிவனம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்பாட்டில் ஹண்டன்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இணைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். திண்டிவனம் வட்டம் மயிலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பெலாக்குப்பம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பூங்கா பாக்யராஜ் ஏற்பாட்டில் தன்னார்வ தொண்டு நிறுவனமான ஹண்டன்ட் மற்றும் பெலாக்குப்பம் ஊராட்சி இணைந்து வேம்பூண்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்திலும் கிராமம் முழுவதும் உள்ள தெரு வீதிகளிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். இந்த நிகழ்ச்சியின் மூலம் தனிநபர் சுத்தம், கழிப்பறை சுகாதாரம், திறந்தவெளி மலம் கழிப்பதை தவிர்ப்பது மற்றும் தூய்மையான சுற்றுப்புறத்தை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு பேரணி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் வழியாக பொதுமக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் டேவிட், விழுப்புரம் மாவட்ட தூய்மை பாரத இயக்க ஒருங்கிணைப்பாளர் சங்கர், வட்டார ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார்,
தன்னார்வ தொண்டு நிறுவன மேலாளர் ஜெர்மியா செபாஸ்டின், திட்ட ஒருங்கிணைப்பாளர் கிப்சன், உஷா நந்தினி, ஊராட்சி செயலாளர் ரவிச்சந்திரன், பேராசிரியர் சிகாமணி, விஜயகுமார், ஜெயகிருஷ்ணன், சுகுமார், திவாகர், தீனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளி மாணவர்கள், ஊராட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தூய்மை மற்றும் சுகாதாரத்தை கடைபிடிப்போம் என்ற உறுதிமொழியை ஏற்றனர். முன்னாள் முதலமைச்சர் ராமசாமி ரெட்டியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது மணி மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் உள்ள சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களின் 132வது பிறந்த நாளையொட்டி அவரது மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் ரெட்டி நல சங்க மாநில தலைவர் ரவி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, மாவட்ட அவைத் தலைவர் டாக்டர் சேகர், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், மரக்காணம் ஒன்றிய கழக செயலாளர்கள் பழனி, ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் ராஜா பூர்ணச்சந்திரன், விழுப்புரம் மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன், கௌரவ தலைவர் ரமணன், செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் பெரியார் நகர் தெற்கில் உள்ள தன மளிகை கடை சார்பில் 7ஆம் ஆண்டு அன்னதான விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பெரியார் நகர் தெற்கு பூதம்பூரில் உள்ள தனம் மளிகை கடை சார்பில் தைப்பூசத்தை முன்னிட்டு 7ஆம் ஆண்டு அன்னதான பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வடலூர் வள்ளல் பெருமான் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டு நெய்வேத்தியம் செய்யப்பட்டு 300க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதான பெருவிழாவை துவக்கி வைத்தவர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் தெய்வத்திரு ரங்கநாதன். இன்று இந்த அன்னதான பெருவிழாவை பூஜைகள் செய்து தீபாராதனைகளை செய்து துவக்கி வைத்தவர் ரங்கநாதன் அவர்களின் புதல்வர் ரமேஷ். இந்த அன்னதான பெருவிழாவை முருகன் அடிமை ஸ்ரீ ஜெயபாண்டியன் 7வது நிறுவனமாக மிக சிறப்பாக செய்தார். இந்த நிகழ்ச்சியில் வேணுகோபால், ஜிஆர் பிரிண்டர்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் செய்தியாளர் சீனு துரை மற்றும் ஊர் பெரியவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓமந்தூர் பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமியின் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் பானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி மற்றும் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓமந்தூர் கிராமத்தில் 1895ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி ராமசாமி பிறந்தார். 1938இல் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவி வகித்த ராமசாமி 1947 முதல் 1949 வரை தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார். அதன் பின்னர் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட ராமசாமி 1951இல் வடலூரில் தங்கினார். சுத்த சன்மார்க்க நிலையம், அப்பர் அனாதை ஏழை மாணவர் இல்லம், ராமலிங்கர் தொண்டர் இல்லம், வள்ளலார் குருகுலம் உயர்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களை ஏற்படுத்தி ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்தார். கடந்த 1970ஆம் ஆண்டு அவர் மறைந்தார். அவரது நினைவை போற்றும் விதமாக அவர் பிறந்த ஊரான ஓமந்தூரில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மறைந்த ராமசாமியின் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் பானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மற்றும் மரக்காணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் நடராஜன், கண்டமங்கலம் ஒன்றிய செயலாளர் ராமதாஸ், திண்டிவனம் நகர செயலாளர் ரூபன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கும்பாபிஷேக தின பூர்த்தி விழா காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு. கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கேஎஸ்பி அறக்கட்டளை சார்பாக கோலப்போட்டி. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. வில்லியனூர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்வார் புதுச்சேரி பாத யாத்திரை. திரளான காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.